பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா வீட்ல இருந்தே ஆரம்பிக்க விருப்பப்படுறீங்களா? இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கலாம். ஒரு மாதத்துக்கு நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு ஐடில காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு பதிலா இந்த பிசினஸ்ல நீங்க நிறையவே சம்பாதிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வச்சு நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டெம்பிளா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனா இருக்கா, கண்டிப்பா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலே இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டு நார்மலாக இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டில் இவ்வளோ டிமாண்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. திஸ் இஸ் பாலா சரஸ்வதி. உங்கள் எல்லாரையுமே ஃப்ரீடம் பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். என்னடா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பில்டப்பாக கொடுத்துட்ருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் அக்கேஷனில் மற்றும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருட்களை வச்சு தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பிஸ்னஸ் நீங்கள் வீட்டில் இருந்தே கூட ஆரம்பிக்கலாம். எஸ், கேண்டில் பேக்கிங் பிஸ்னஸ். ஸோ கேண்டிலை நீங்கள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் தான் வச்சு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களோட வீட்டில் நீங்கள் சில பொருட்களை வச்சு சில பீப்புளை வச்சு ஆரம்பிக்கலாம். அண்ட் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு நிறைய இருக்காது. குறைந்த அளவில் நீங்கள் 1 லட்சத்துலேருந்து கூட இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளவு சம்பாதிக்கலாம்னா அது உங்களோட அந்த ஒரு டிமாண்ட் பொறுத்து. இப்போ உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் அது ஒரு ஃபெஸ்டிவலான டைம்னா நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப அதிகமாகவே சம்பாதிப்பீங்க. ஸோ இந்த கேண்டில்ஸை எப்படி ப்ராப்பராக தயாரிக்கிறது, ஸோ அதுக்கான ஆட்கள்லாம் எப்படி வைக்கிறது அண்ட் எப்படி நீங்கள் கிளைண்ட்ஸ் பிடிச்சி எல்லாருக்குமே உங்களோட கேண்டில்ஸை செல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் இந்த பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக மாறுவீங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த லாபகரமான வெற்றிகரமான கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸை எப்படி ஆரம்பிக்கிறது, இதை சொல்லி தரத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற நம்மளோட மென்டர், இந்த கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, எவ்வளோ மூலதனம், அதாவது நீங்கள் எவ்வளோ இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் வெளியில் எங்கேயாச்சும் லோன் வாங்கலாமா, இல்லை லைசன்ஸ் எங்கேயாச்சும் வாங்கணும், எங்கேயாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 10 கிலோவில் ஆரம்பிக்கலாம், இல்லை 25 கிலோவில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நீங்கள் 5 to 10,000 நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போட வேண்டியது இருக்குது. அந்த 5 to 10,000 என்னெல்லாம் வருது சார்? என்னெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் மெழுகு வாங்கணும். ஸோ அதுக்கே ஒரு 5,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும். 25 kg பேக் நான் சொல்கிறது. நீங்கள் அதையும் கம்மியாக வாங்கணும். ஜஸ்ட்டு நான் ஒரு இதுதான் பண்ணி பார்க்க போகிறேன் ஒரு இதுக்குன்னா அதுக்கு கம்மியாக விற்கிது. இப்போது உங்களுக்கு அந்த பேக்லேருந்து அவங்க ஒரு 10 kg 15 kg எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம இப்போ பேக்காக நம்ம ரெடி. ஸோ அது அந்த மாதிரி மெத்தடில் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் நூல் தேவைப்படும், அதுக்கப்புறம் கலர் தேவைப்படும். கலரே எனக்கு வேண்டாம், ப்ளெயினாக நீங்கள் இது பண்ணணும்னா நீங்கள் நம்ம ஒயிட் கேண்டில்ஸ் ரெடி பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இந்த இது டைப்புக்கு நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டாம். நூல் வாங்கணும், அதோட நீங்கள் இது வாங்கணும். நீங்கள் ஆல்ரெடி நமக்கு வீட்டில் ஸ்டவ் அந்த மாதிரி செட்டப் நமக்கு இருக்கும். பாத்திரம் வச்சு நம்ம அதில் காய்ச்சி நம்ம ரெடி பண்ணி ஊற்றிக்கணும். மோல்டு வாங்கணும்ல சார், அது எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறேன்? மோல்டு எப்படியும் கண்டிப்பாக ஒரு 5,000 to 7,000 மோல்டு இருக்கும். அது என்னென்னா ஒரு சைஸை பொறுத்து டோட்டல் காஸ்ட்டு உங்களுக்கு. இது மோல்டு ஃபஸ்ட்டு வாங்கணும், அப்புறம் நீங்கள் மெழுகு வாங்கணும், நூல் வாங்கணும், மற்ற ஐட்டம்ஸ்லாம் சேரும்போது அது ஒரு 20,000 காஸ்ட்டு வந்துடும். மிஷினரிலாம் அப்போல்லாம் 40,000 30,000 அந்த ரேஞ்சில் இருந்த மிஷின் இப்போ 90,000 பக்கம் வந்துச்சு. நீங்கள் அதாவது சைஸை பொறுத்து. அதே போல் என்ன குவான்டிட்டி, அதில் நம்ம எவ்வளோ நிறைய நம்பர்ஸ் வேணும், கம்மியாக கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும், ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும். இப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் இனிஷியலாக என்னென்ன பண்ணுறதுக்கு கேட்பாங்களோ அது எல்லாமே இதில் பண்ண வேண்டியது இருக்கும். ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும், நம்மளோட இதில் எம்எஸ்எம்இல பதிஞ்சிருக்கணும். மெயினாக நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் இதுதான் கேட்பாங்க, ஃபோட்டோ காப்பி கேட்பாங்க, அப்புறம் நம்மளோட இந்த சர்டிஃபிகேட், கரண்ட் அக்கௌண்ட் இது வேணும்னு கேட்பாங்க, ஆதார் இது அந்த மாதிரியான இது மட்டும்தான் கேட்பாங்க. அதை வச்சு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் இப்போ இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன், எனக்கு இந்த பிஸ்னஸ் இது இருக்குது, நம்ம கம்பெனி நேம் இது அப்படின்னும் போது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் ஆகி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இவங்க தான் ப்ரொப்ரைட்டர் நேம் இது, அந்த அட்ரஸ்ஸு, அவங்க அந்த அட்ரஸ் ப்ரூஃப் அதில் இருக்கணும். கம்பெனி இங்கே ரன் ஆகிட்டுருக்கு கம்பெனி. ஆமாம், இப்போ நான் இந்த பிராண்ட் இங்கே போடுறேன்னா நம்ம தைரியமாக இங்கே தான் வராங்க, இதுக்கு நான் தான் ஓனர் அப்படின்ற ஒரு இது இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் எதுக்குன்னா உங்களுக்கும் நல்லது,
நம்ம இனிஷியலாக நம்ம லோன் எடுக்க போகிறோம், ஏதாவது அப்ளை பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லது. இந்த பிஸ்னஸ்க்கு லொக்கேஷன் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து ஒரு மெயின் ஏரியாவில் இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, நீங்களுமே வெளியில் ஒரு ஷாப் மாதிரி போட்டு மக்களுக்கு வந்து விற்கலாம். அண்ட் இது வந்து வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி இதுக்குன்னு வந்து ஒரு தனி இடம் ரெண்ட்டுக்கு எடுத்து கூட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு பெரிய ஸ்கேலில் கூட ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற லொக்கேஷன் எப்படி இருக்கணும் அண்ட் இடத்தை வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ராப்பராக தயாரிக்கணும், வாங்க நம்ம மென்டர் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லொகேஷன் கண்டிப்பாக முக்கியம். இப்போ நம்ம ரெசிடென்சியல்லையே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதை நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினனால கண்டிப்பாக இங்கே பண்ணலாம் அப்படின்றது. ஆமாம், அதுக்கு வந்து அப்ரூவல் இது பண்ணிட்டாங்கன்னா அது எந்த விதமான பயமும் இல்லை. 600லேருந்து 800 ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஹியூஜாக பண்ணும்போது 8-10 மிஷினரி நீங்கள் ஒரு லைனில் ஒரு ரோவாக போட்டுட்டு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு அது பொருள் எல்லாம் மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸு நம்ம இது மாதிரி ரேக் அடுக்கி வைக்கிறதுக்கு எல்லாமே செட்டப்லாம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக நீங்கள் பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கான இது ஈஸியாக இருக்கும். இப்போ உங்கள் செட்டப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எத்தனை ரூம் இருக்குது, அங்கே என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து 2 ரூம்ஸ் இது பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போது இதுவாக வந்து இப்போ நாங்கள் முதல்ல ரெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்த ரூம் தான். ஸோ வாடகை விட்டுருந்தது அது வந்து நாங்கள் அப்படியே ஆமாம் யூஸ் பண்ணிட்டோம், சரிங்களா. ஸோ அதனால இப்போ இது ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட், இது அந்த 2 ரூம் சேர்த்திங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் அவ்வளோதான் வரும். ஸோ இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் நமக்கு நிறைய வேணும். இது ஃபுல்லாக எடுக்கும்போது ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நமக்கு இந்த மிஷினரி எல்லாம் போட்டுட்டு ஆமாம் மாதம் நமக்கு நிறைய ஒரு ரா மெட்டீரியல் வேக்ஸ் பேக்கு அதெல்லாம் ஒரு செட்டப் அப்படி இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். கேண்டில்ஸ்லேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது. சில கேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சில கேண்டில்ஸ்லாம் வந்து பர்த்டேக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கேண்டில்ஸில் வந்து டெம்பிள்ஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ்லேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது. அண்ட் ஒரு கேண்டிலுமே வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க. ஸோ கஸ்டமர்ஸோட அந்த நீடு பொறுத்து ஸோ என்ன விதமான கேண்டில்ஸ் இருக்குது அண்ட் எப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ்லாம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கேண்டில்ஸ் வாங்குவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட மென்டர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. சார் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கேண்டில் எடுத்து காமிக்கிறேன். அந்த கேண்டில் யார் வாங்குறான்னு சொல்லுங்க. ஓகே, அந்த ஒயிட் கேண்டில் எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஒயிட் கேண்டில் வந்துட்டு சைஸ் சொல்லுங்க, ப்ளஸ் யார் தான் கஸ்டமர்ஸ் யார் வாங்குறாரு ஒயிட் கேண்டில் சார்? இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சர்ச்சுங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ இது டேரெக்டாக வந்து கிடையாது. இப்போ ஹோல்சேல் ஷாப்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டோம்னா அந்த கஸ்டமர்ஸ் யார் நீடாக இருக்காங்க அப்படின்னா சர்ச்சுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க தான் இந்த பிளைன் கேண்டில்ஸ். அதுக்கும் சின்னதும் இருக்குது. ஓகே, இதுல சைஸ் இருக்கு. ஆமாம், சைஸ் 2-3 சைஸ் இருக்குது. ஸோ இந்த சைஸ் வந்து நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால நாங்கள் எல்லா சைஸுமே வந்துட்டு சர்ச் அண்ட் டெம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ அடுத்து இதை பற்றி பேசுவோம். ரொம்ப கலர்ஃபுல்லான கேண்டில்ஸ். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ இதோட சைஸ் என்ன, யார் இது வாங்குறா, எதுக்கு யூஸ் பண்றாங்க? இது வந்து ஒரு 12 ரூபீஸ் கேண்டில். இது ஓகே, கேண்டில்ஸ் எல்லாரும் இப்ப ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கேண்டில் தானே இது எல்லாமே. டைரக்ட்டா சும்மா நார்மல் கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க. நார்மல் கஸ்டமர். இது சர்ச் டெம்பிள்ஸ் யூஸ் பண்ண முடியாது கரெக்ட்டா? இல்ல, நார்மல் கேண்டில் மட்டும் தான். இது கலர் கேண்டில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸिमम சர்ச்சுக்கு யூஸ் பண்றது இல்ல. மேக்ஸिमम பாத்தீங்கன்னா ஒன்னு ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணத கேட்பாங்க. அப்படி இல்லனா இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச பாத்தீங்க இந்த மாதிரி பிளைன் வேக்ஸ் கேண்டில் தான் ரெஃபர் பண்றேன். இத பத்தி சொல்லுங்க. இது நம்மளோட பர்த்டே கேண்டில்ஸ் கரெக்ட்டா? ஆமா. சோ இது கண்டிப்பா பர்த்டேஸ்க்கு யூஸ் பண்றாங்க. சின்ன சைஸ் பாத்தீங்க இல்லீங்களா, அது போல நாங்க 3 சைஸ் போடுறோம். சோ இது பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் கேண்டில்ஸ் கரெக்ட்டா? இது வந்து பேசிக் சைஸ். இது கண்டிப்பா நீங்க உங்க கேக் ஷாப்ஸ்ல பாத்துருப்பீங்க. ஆமா, இப்போ இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து அங்க யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஷாப்ஸ்ல நீங்க போனீங்கன்னா நாங்க சப்ளை. சோ இப்போ வந்து அந்த நார்மல் அந்த டெக்கரேஷன் ஷாப்ஸ் அந்த மாதிரி கேக்குறாங்களா கஸ்டமர்? கேக்குறாங்க, அந்த மாதிரி கேக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேண்டில் கொஞ்சம் பெருசா வேணும், அந்த மாதிரி வேணும். ஓகே, அடுத்து இதே பேசுவோம் சார். ஸோ பெரிய கேண்டில் இத பத்தி சொல்லுங்க. ஸோ இது யாரு யூஸ் பண்றா, இவ்ளோ பெருசா இருக்கு? இது வந்து ஷூட்டிங் பர்பஸ்க்கு கேக்குறாங்க. ஓகே, ஆமா, இது வந்து நம்ம ஷூட்டிங் பர்பஸ் கேக்குறாங்க. இப்போ அந்த பெரிய இதுக்கு ஒரு யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்கூல் யூஸ்க்கு. கரெக்ட், ஸ்கூல்ல அந்த மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷன் இது பண்ற ஒரு இனாகிரேஷனுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சுட்டு கேண்டில் ஒரு பெரிய போட்டோ பேனருக்கு இது பண்றாங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. இது பத்தி சொல்லுங்க. தீபத்துக்கு போடுறது. நம்ம தீபத்துக்குலாம் வந்து கப்பு அகல் விளக்கு ஏத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி டெக்கரேட்டிவா கொஞ்சம் விளக்கு வைக்கிறதுக்கு பதிலா இது வைக்கறாங்க. இது வந்து வாங்கினது இப்ப அதுல வந்து விளக்கு, எண்ணெய், மண் இது அந்த இதெல்லாம் நம்ம வாங்குறோம். கரெக்ட், தேவையில்லை. இது ஒண்ணு வாங்கி இது வாங்கிட்டு அப்படியே டைரக்டா யூஸ் பண்றது. இது மார்க்கெட் போடுறோம், கடைங்களுக்கு இது சப்ளை பண்றோம். ஸோ அதனால இது வந்து அந்த மாதிரி போகும். மெழுகுவர்த்தியோட வகைகள் பார்த்தாச்சு. இப்போ ஒரு மெழுகுவர்த்திக்கும் எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக ப்ரைஸிங் வைக்கிறது,
ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேண்டில்ஸுமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ எப்படி வந்து ப்ரைஸிங் வைக்கிறது, ஸோ ஃபெஸ்டிவ்க்கு பொறுத்து ப்ரைஸிங் வந்து அதிகமாகுமா, அண்ட் நீங்கள் ஒரு மாதத்துக்கோ சரி இல்லை ஒரு வருஷத்துக்கோ சரி எவ்வளோ வந்து நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட மென்டர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ சார் ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் கேண்டில் எடுத்துப்போம். ஸோ ஒயிட் கேண்டில் இதை பற்றி சொல்லுங்கள், இது ப்ரைஸ் எவ்வளோக்கு வியாபாரம் செய்யுது ஒரு கேண்டில், அண்ட் இதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ வருது? இந்த ஒயிட் கேண்டில் சொல்கிறத விட நீங்கள் ஒரு கிலோவில் நீங்கள் கால்குலேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இதுக்கான ரேட்டை நீங்கள் தெரிஞ்சு. இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிலோ வந்து நம்ம ஒரு இவ்வளோ ரேட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அதில் இனிஷியலாக நம்ம ஒரு 10 ரூபா செலவாகுது, 10லேருந்து 15 ரூபா செலவாகுது ஒரு கிலோ. இப்போ சொல்கிறோம் ஒரு கிலோ வேலை செய்கிறது நீங்களாக இருந்தால் அந்த ரேட்டு, நீங்கள் வந்து ஒரு ஆளை போட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 10 ரூபாலேருந்து 15 ரூபா செலவாகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 to 15% நீங்கள் இது பண்ணி இல்லை 20% மார்ஜின் கடைக்கு நம்ம சேல் பண்ணலாம். ஸோ எவ்வளோக்கு வியாபாரம்? ஸோ அது வந்து இது வந்து கிராமில் தானே வரும் உங்களுக்கு. இது ஒரு கிலோ ஆகாது இல்லைங்களா? இப்போ இதில் 10 பீஸ் இருக்குது, இது எவ்வளோ வெயிட்டோ அதை நாங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு பாக்ஸ் காஸ்ட்டு இதுக்கான இது மூலப்பொருள்லாம் சேரும்போது அதுக்கான பிரைஸை வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த காஸ்ட் பத்தி பேசலாமா சார்? இது 80 ரூபீஸ்க்கு நீங்க வியாபாரம் செய்றீங்க கரெக்ட்டா? ஆமா, இது வந்து நாங்க கடைக்கு இது வந்து கஸ்டமருக்கு இதுவாகும் போது அவங்க எம்ஆர்பி போடுறது தான். இது வந்து நாங்க இந்த ரேட்டுக்கு நாங்க விற்க மாட்டோம். ஓகே. சோ இது வந்து எவ்வளவு விக்கிறீங்க? 5 ரூபீஸ் கேண்டில் தான் நாங்க வந்து 45-50 ரூபீஸ் நாங்க இது பண்றோம்னா, கடையில வந்து ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் அவங்க லாபம் வைப்பாங்க. ஹோல்சேல் கடைனா கம்மி லாபம் வைப்பாங்க. ரீட்டைல் ஷாப் நீங்க ஒரு 45 ரூபீஸ்க்கு இந்த கேண்டில் குடுக்குறீங்க அப்படினா, ஆமா 4 ரூபாய் 50 பைசா ஒரு கேண்டிலுக்கு இது பண்றோம்னா அவங்க ஒரு 5 ரூபாய் 50 காசு போடுறாங்க. ஒரு பாக்ஸ்க்கான நான் கணக்கு நான் சொல்றேன். நான் அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு போய் சேரும்போது ஒரு 7 ரூபாய் வரைக்கும் பிரைஸ். அப்போ இப்போ மேனுஃபேக்சரர்ஸ் உங்களுக்கு இப்போ எவ்வளவு வந்து சேருது ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு நம்ம 20-25% அந்த மார்ஜின் இது வந்துடும். இப்போ ஒரு கிலோ நம்ம வந்து நான் ஊற்றி எடுக்கிறேன் சரக்கு இது பண்றோம்னா நம்ம வந்து 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா நமக்கு இது ஆகும். சூப்பர். ஸோ அதை நீங்கள் எவ்வளோ கிலோ நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் பாக்கெட் பண்ணி விற்றாலும் சரி இல்லை அப்படியே நீங்கள் கிலோவில் நீங்கள் விற்றாலும் சரி எவ்வளோ மார்ஜின் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது எவ்வளோ பண்ணுறோமோ அதை பொறுத்து அவங்களோட ப்ராஃபிட்டே. நம்ம கம்மியாக பண்ணிட்டு ப்ராஃபிட் வரல அவ்வளோதான் வரும், எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோதான் வரும். ஆமாம், அவ்வளோன்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சூப்பர். இதில் வந்து மார்ஜின் எனக்கு நிறைய தேவையில்லை, எனக்கு கம்மியான மார்ஜின் கிடைச்சா போதும், இப்போ இருக்கிற ஸ்டாக்கை நான் கிளியர் பண்ணிடணும் அப்படின்ட்டு பண்ணும்போது தான் நம்ம மார்ஜினை இது பண்ணி தரணும். நம்ம வந்து அதிக மார்ஜினும் அதிக ப்ராஃபிட்ன்றது ஒரு விஷயம் பண்ண போகிறது இல்லை. நம்ம அடுத்த கேண்டில் பற்றி பேசுவோம், அதை பற்றி பேசுவோமா? அந்த கேண்டில் நம்ம இன்னைக்கு பண்ண கேண்டில். ஸோ இதோட எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இது எவ்வளோக்கு வியாபாரம் செய்றீங்க, இதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம்? சேம் ஆஸ் யூசுவல் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சின்ன இதுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே போல தான். இப்போ இதோட பிரைஸ் எவ்வளோ சார்? இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து நாங்கள் 50 ரூபீஸ் அந்த மாதிரி 40லேருந்து 50 ரூபீஸ். அண்ட் இதோட மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ வரும் நீங்க? மேக்கிங் சார்ஜஸ் உங்களுக்கு 30 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் வந்துடும் உங்களுக்கு. அதுலேருந்து நம்ம ஒரு 10-15 ரூபீஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். கடைக்கு அவங்க அதுக்கான இது நம்ம எம்ஆர்பி அவங்க ஆட் பண்ணிப்பாங்க. ஏன் நீங்க இந்த எம்ஆர்பி வைக்கிறீங்கன்னு கேட்டீங்கல்ல, சோ இதுல நம்ம ரேட் நம்ம 40-45 இதுக்கு கொடுத்தோம்னா அந்த ரேட் வந்து நம்மளுக்கு வந்துரும். மீதி அவங்க போறது அந்த மார்ஜின். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு மார்ஜின், அதுல இருந்து ஒருத்தருக்கு மார்ஜின், அதுல இருந்து ஹோல்சேலுக்கு ஒரு மார்ஜின், அப்படி கஸ்டமருக்கு போய் சேரும்போது ரீட்டைல் கடைக்காரர் வரைக்கும் நம்மளால வந்து அவங்க மார்ஜின் பைசா பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணுறது அண்ட் அதை பற்றியான அந்த அடிப்படை விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ்க்கான ஒரு முழு தகவல்கள் கண்டிப்பாக இல்லை, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்னிப்பட்ஸ் தான். நீங்கள் இந்த ஒரு கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸை பற்றியான விஷயங்கள், அதாவது A to Z இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட ஃப்ரீடம் ஆப்பில் நாங்கள் வந்து கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ் கோர்ஸ் வச்சுருக்கோம். எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை நீங்கள் உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்கை மென்ஷன் பண்ணியிருக்கோம், போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃப்ரீடம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது, பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது, மற்றும் விவசாயம் எப்படி ஆரம்பிக்கிறது அதை பற்றி கூட நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கோர்ஸ்களை வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் உங்களோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா எல்லா கோர்ஸ்க்குமே இன்ட்ரோடக்ஷன் மாடியூல் ஃப்ரீ. ஸோ இன்ட்ரோடக்ஷன் மாடல் பார்த்தாலே உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சிடும். ஸோ உடனடியாக எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி யாராச்சும் கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க இல்லை பண்ணணும் விருப்பப்படுறாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கடைசி இஸ் மீ பாலா சரஸ்வதி சைனிங் ஆஃப் கெட் வைஸ் பிரேக் ஃப்ரீ. ஓகே டன்.